எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட் மேலே இருக்கும் பொழுது ஆதரவாக தான் பல செய்திகள் வர வேண்டியது இருக்கு. அதாவது மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு பல நாடுகளோட ஒப்பந்தம் போடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கு. அது இன்னும் முடிவுக்கு வரல, ஆனால் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது போயிட்டு இருக்கு. அதில் மிகவும் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யூரோப்பியன் யூனியனுக்கும் நம்மளுக்கும் ஃபர்ஸ்ட் ஒப்பந்தம் முடியுமா, இல்லை அமெரிக்காவுக்கும் நம்மளுக்கும் ஃபஸ்ட்டு முடியுமா, இப்போ திடீர்னு இஸ்ரேல் கூட நம்மளது ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பலதரப்பட்ட நாடுகளோட போகும்போது எது முதல்ல வரும் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ஒரு அப்டேட் வர செவ்வாய்க்கிழமை அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது அதிகம். அதாவது நம்ம ஏற்றுமதி பண்றதுக்கு பல தடைகள் இருக்கு. அத்தனை தடைகளையும் உடைத்தெறியக்கூடிய ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடக்குமா? அதாவது இந்த போர்ட் ஆஃப் ட்ரேட் அப்படின்ற மீட்டிங் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட மீட்டிங் என்பது நடக்குது. இதில் பெரிய அளவு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய பல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதில் கலந்துக்கிறாங்க. அப்போ இதுவரை சந்தைக்கு வரையாத, நியூஸ் பேப்பர் மீடியாக்களில் வராத ஏதாவது ஒரு புது தகவல், ட்ரேட் ஒப்பந்தம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு புது தகவல் இந்த மீட்டிங் மூலியமாக வெளியே வந்துச்சுன்னா அது ஷேர் மார்க்கெட்டுக்கு ஃபயருமா அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். சும்மா சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லாமல் அல்லது ஏற்கனவே சொன்னதை டெலிவரி பண்ணாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பேசாமல் ஏதாவது புதிய தகவல்கள் ட்ரேட் ஒப்பந்தங்கள் சம்பந்தமாக வந்ததுன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு மிக முக்கியமான நல்ல நியூஸ் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது போக அடுத்தடுத்த வாரங்களில் என்ன முக்கியமான நியூஸ் இருக்குன்னா, அமெரிக்காவினுடைய ஃபெட்டும் நம்மளுடைய இந்தியாவினுடைய ஆர்பியும் மறுபடியும் ஒரு 1/4% போன்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகளை குறைச்சி விடுவாங்களா, அது ஒரு மிக முக்கியமான விஷயம். இது போக இந்தியாவினுடைய Q2 ஜிடிபி டேட்டா வருது. உங்களுக்கு தெரியாதில்லை, இப்போ ஜிஎஸ்டி எல்லாம் பல பொருட்களுக்கு விலையை குறைச்சிருக்காங்க. அப்போ அது ஏதாவது இந்த ஜிடிபியினுடைய தகவல்களில் ஏதாவது ஒரு நல்ல தகவலாக வருது. அதாவது மார்க்கெட்டை துன்பப்படுத்துகிற மாதிரி வரக்கூடாது. நம்ம மார்க்கெட் உச்சியில் இருக்குது, அதனால் நம்மளுக்கு சாதகமாக வரக்கூடிய தகவல்களாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போதைக்கு படிக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களுமே தற்போதைக்கு சாதகமான நிலையில் தான் இருக்குது. இந்த அமெரிக்க மார்க்கெட் ஒருத்தன் தான் நம்மளை தொந்தரவு பண்ணுறான். அவன் இறங்குறான் ஏறுறான்னு நம்மளை மட்டும் இல்லை, ஏஷியன் மார்க்கெட்டில் அதிக குறிப்பாக ஜப்பான் மார்க்கெட்டையெல்லாம் அதிகமாக சமீபத்தில் போட்டு தள்ளினது அமெரிக்க மார்க்கெட்டினுடைய ஏற்றம் இறக்கும் தான். ஸோ உச்சியில் இருக்கும், பயமாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் தொடர்ந்து நல்ல செய்திகள் புதிய உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டா, ஏன்னா போன வாரத்தில் அந்த பெருமை கிடைக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2024 கிடைச்ச பெருமையை இன்னும் நம்மளால பீட் பண்ணவே முடியல. அந்த ஹை பக்கத்திலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வாரத்தில் தான் அந்த பெருமையை மீட்டெடுக்க முடியுமா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொழுது சாஞ்சா போதும், கதவை பூட்டிட்டு உள்ளே உட்காந்து பாட்டு பாடுறதான் நம்மளுடைய ராபர்ட்டுக்கு வேலை அப்படின்ற மாதிரி இந்த ராபர்ட் கியோஸ்கி அவர்கள் மறுபடியும் எத்தனையோ முறையாக மறுபடியும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு போடுறார். அவர்கிட்ட அறிவிப்பு எதுவுமே சாதாரண அறிவிப்பு கிடையாது, எல்லாமே பிக்கெஸ்ட் கிராஸ் இல்லைன்னா பிரேக்கிங் நியூஸ், இந்த மாதிரி தான் அவருடைய ஒவ்வொரு அறிவிப்புமே இருக்குது. மறுபடியும் நேற்று பொழுது போகாத ஒரு நேரத்தில் கதவை சாத்திட்டு இவர் போட்ட ட்விட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஷ் என்பது வந்திருக்கு. அமெரிக்கா மட்டும் இல்லை, யூரோப் மற்றும் ஏசியா எல்லாமே கிராஷ் ஆக போகுது. இதில் ஒவ்வொருத்தரும் ஷேர் மார்க்கெட் கீழே விழுகும்போது தங்களை தாங்களே காப்பாற்றிக்கிறதுக்கு பல வழிகள் தேடுவாங்க. புட் ஆப்ஷன் போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல எல்லாம் உபயோகப்படுத்துவாங்க. இவருடைய செய்கை எப்படி இருக்குன்னா, இவர் எங்கே போய் ஒளிஞ்சுக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு, சில்வர், பிட்காயின், எத்திரியம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. ஆனால் இதே மனுஷனுடைய தகவல் சமீபத்தில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரே தான் பிட்காயினை பிடிச்சி விற்று வச்சிருக்காரு. ஒரு பக்கம் என்னடான்னா, ராத்திரியானா கதவை சாத்திட்டு இந்த மாதிரி அவ்வளோதான் உலகம் கிராஷ் ஆக போகுது அப்படின்ற ஒரு ட்வீட்டை போடுறாரு. அதுக்கப்புறம் அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இது போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்குன்றாரு. கடைசியில் பார்த்தா இவரே அந்த பிட்காயினை பிடிச்சி விற்று வச்சிருக்காப்ல. மிஸ்டர் ராபர்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் கிராஷ் வந்ததோ இல்லையோ, கடந்த ஒரு மாதத்தில் பிட்காயின் தான் 20% இறங்கியிருக்கு. இதை பற்றி தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஏதோ ஒன்று ஏறுதுன்னா ஏறுதுன்னு சொல்ல வேண்டியது. அந்த வகையில் பார்த்தோம்னா பிட்காயின்லாம் 250K போயிடும். அதாவது 1.25 லட்சம் இருந்தது 2.5 லட்சம் போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல.
கடைசியில் பார்த்தா இப்போ ஒரு 20% இறங்கி தான் இருக்குது. இந்த வீழ்ச்சியை பார்த்து மனுஷன் பயந்துட்டு வித்துட்டாப்புலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்னத்தையாவது அவனை பண்ணிட்டு அப்புறம் கதை வச்சாத்திட்டு அவ்வளோதான், பூமாதேவி வாயை பிளக்க போகிறான், எல்லாரும் உள்ளே போக போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கும் இதே வேலையை தான் பண்ணி வச்சுருக்காப்புல. எது எப்படியோ என்றைக்குமே போர்ட்ஃபோலியோ வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி இடையில வரக்கூடிய செய்திகள் நம்மளுக்கு அப்பப்போ மைண்டில் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான செய்தி, ஏற்கனவே நொந்து போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த டாடா மோட்டார்ஸ்னுடைய பங்குகள் 2 பங்குகள் இருக்கு. நண்பா ஓ நண்பா, நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தமே நண்பா, நம்மளை பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளும் டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் கேட்குது, நண்பா நான் வேணா கீழிருந்து மேலே ஏறி உன்னுடைய விலை 420க்கு பக்கத்துலாம் நீ சுற்றிக்கிட்டு இருந்தில்ல, 420 410ன்னு சுற்றிக்கிட்டு இருந்தில்ல, அந்த இடத்துக்கு வந்துடுவோம், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய ஷேர் ப்ரைஸ் சொன்னால், இல்லை அது ஒரு தரமான செய்கையாக இருக்காது. இருக்கிறதுலே ஒரு தரமான சம்பவம்னா என்னென்னா, நான் மேலேருந்து இறங்கி வர்றேன், 420 ரூபாயிலிருந்து நான் கீழே இறங்கி வந்து உங்களோட ஜாயின் பண்ணி இருந்துக்குவேன், அதுதான் சந்தோஷம். அப்போ தான் முதலீட்டாளர்லாம் தலை பிச்சுட்டு கோந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் தற்போதைக்கு இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளுடைய ஷேர் ப்ரைஸ் கீழே இறங்கி போயிட்டு இருக்கு. இதில் மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி என்பது போல ஷேர் ஹோல்டருக்கு வந்து இன்னொரு பெருமை இருந்தது. என்னதான் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் கீழே இறங்கிட்டு இருந்தாலும் சென்செக்ஸ் இண்டெக்ஸில் இருந்தது அப்படின்ற ஒரு பெருமை இருந்தது. அந்த பெருமை கும்பா பாடும் வகையிலே வரக்கூடிய டிசம்பர் 22 நான் என்ன ஒரு செய்தி படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, அப்பப்போ சென்செக்ஸ் ஆகட்டும் அல்லது நிஃப்டி ஆகட்டும் 6 months ஒன்ஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த டைமில் வந்து அவங்க அந்த டைமுக்கு எந்த ஒரு செக்டர் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருக்கிறத வெளியெடுத்தோம்னா ஓரளவுக்கு டைவர்சிஃபைடு இண்டெக்ஸ் கிடைக்குன்னு பார்த்து அப்பப்போ முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த முறை என்ன பண்ணுறாங்கன்னா, இண்டிகோ ஷேரை வச்சுக்கிட்டு டாடா மோட்டார் பேசஞ்சரை தூக்கிடுவோம். ஸோ இனிமேல் ஒருவேளை இந்த இண்டிகோ அப்படின்ற ஷேரில் வந்து அதிகமான டிரான்சாக்ஷன்ஸ் வேல்யூ அல்லது டிரான்சாக்ஷன் வால்யூம்ஸ் 2 நடக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அது சென்செக்ஸ்குள்ளே வர்றதுனால பல மியூச்சுவல் ஃபண்டுகள் சென்செக்ஸை ட்ராக் பண்ணும் பொழுது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளே அவங்க வந்து ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். சில பேர் அவங்க வாழ்க்கையை கெடுத்தது இல்லாமல் நம்ம வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்து விட்டுருவாங்க. அதாவது எங்களை அடிச்சுக்கு இன்னொருத்தம் பிறந்து வரணும்டா அப்படின்ற மாதிரி இப்போவுமே 2026 எது படித்தா டக்குன்னு வேலை கிடைக்கும் அப்படின்ற இடத்துல இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனு, MBA இது போன்றது தான் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்குது. இன்னுமே அந்த ஒகேஷ்னல் ஆகட்டும் அல்லது நான் சயின்ஸ் குரூப்ஸ், ஒரு உதாரணத்துக்கு எவனாவது ஒருத்தன் வந்து இப்படி சொல்லி விட்டுருவான், மீன் பிடித்து அதை ப்ராசஸ் செய்வது எப்படி அப்படின்ற கோர்ஸ் எடுத்து படிட்டு போயிடுவான். கடைசியில் பார்த்தா அதை எடுத்து படித்து அந்த கோர்ஸே ஒரு காலத்தில் இல்லை இது ஆகாதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ எப்போவுமே ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஃப்யூச்சரில் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றதுல தான் உங்களுடைய டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போல்லாம் இன்ஜினியரிங் கோர்ஸ் என்பது சும்மா ஏதோ ஒரு 20,000 30,000, நாங்கள் படித்த காலத்துலலாம் வெறும் 12,000க்குலாம் கூட படித்தோம். காசு கட்டி படிக்கக்கூடிய ஆளுகளே வந்து ஒரு வருஷத்துக்கு 40,000 என்னமோ தான் ஃபீஸ் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். 2002களில், 1999களில், 1998களில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் 1998 முடிச்சுட்டு போய் 98ல் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறேன். அப்போ 12,000 என்னமோ தான் கட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும் அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ தான் படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கு நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி சூஸ் பண்ணுறதா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நண்பர்களே, சமீபத்தில் நல்லா இருந்த செக்டர்களில் இந்த ஹாஸ்பிட்டல் செக்டர் அப்படின்றது ஒன்று. பல பங்குகள் வந்து மேலேருந்து கீழே சரிஞ்சு 200 days மூவிங் ஆவரேஜே வந்து பல பங்குகள் தொடல. ஆனால் இந்த நாராயண ஹிருதாலயா அப்படின்ற பங்கு மேலேருந்து சரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக இந்த 200 days மூவிங் ஆவரேஜையே அப்படியே ஒட்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு சில நாட்களுக்கு முன்பு லோ லெவல்லேருந்து ஒரு 20% மேல் நோக்கி ஏறி வந்த ஒரு பங்குகளில் இந்த நாராயணா ஹிருதாலயா அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, அதே ஹாஸ்பிட்டல் துறையில் இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு பங்கு, அது இந்த வருடத்தில் பல முறை இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெருசாவெல்லாம் மூவ் ஆகலை.
எப்படி அந்த நாராயண ஹிருதயாலயா பெரிய அளவில் மூவ் ஆன மாதிரிலாம் இந்த பங்கு மூவ் ஆகலை அப்படின்னாலும் ஒவ்வொரு முறையும் அவன் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு 5% 7% அப்படின்ற மாதிரி சில முறை மூவ் ஆயிருக்கு. அப்போ இந்த முறை இந்த வருஷத்தில் மட்டுமே 2, 4, 5வது முறையாக மறுபடியும் வந்து இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்பது இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே வந்து விழுந்திருக்கு. இனி இந்த மூவிங் ஆவரேஜ் இவனை மேலே திருப்பி விட போகுதா, அல்லது இந்த மூவிங் ஆவரேஜ் இவனை அக்செப்ட் பண்ணி சரி கீழே போ தம்பி அப்படின்னு இவனை கீழே தள்ளி விடுதா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் 1.5 மாதம் இருக்குது. இந்த 1.5 மாதத்தில் இந்த பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை மையமாக வைத்து கொண்டு எந்த பக்கம் நகரப் போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு கட்டத்தில் என்னாச்சு, இந்த கேடிகே பேங்க் கர்நாடகா பேங்க் அப்படின்ற பங்கு இந்த வருஷத்தில் வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து கோந்துக்கிட்டு அப்படியே சென்டர் பாயிண்ட்லேயே இருந்துக்கிட்டு இருந்தான். என்னடா இன்னொரு ரவுண்டு இவன் போவானா மாட்டானா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, நேற்றைய மார்க்கெட்டில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பங்கு மேல் நோக்கி வந்து கிட்டத்தட்ட 2வது ரவுண்டு அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணி விட்டது. அந்த மாதிரி எந்த பங்குகளுமே கீழே விழுந்தான்னா மறுபடியும் திரும்பி ஏறினான்னா தான் மகிழ்ச்சி என்பது வருது, இல்லைன்னா அதில் ஒன்றும் வர்றதே இல்லை. ஸோ இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பங்கினுடைய விலை அடுத்த சில மாதங்களில் என்ன ஆகும்? அதே மாதிரி இந்த ஹெச்சிஎல் டெக் அப்படின்ற பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்கிறது சரியா இல்லை தவறா அப்படின்னு எந்த ட்ரேடர்னாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த ஷேரினுடைய விலை இப்போ தான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்குது. சில நாட்கள் கழித்து இந்த பங்கு மேலேயோ அல்லது கீழேயோ விழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பங்கு கீழிருந்து மேல் நோக்கி ஏறி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டினது கரெக்டாக இல்லையா அப்படின்றது தெரிய வரும். ஒருவேளை தொப்புக்கிட்டேன்னு கீழே விழுந்துட்டான்னு வச்சிங்களேன், உனக்கெல்லாம் இது தேவையா, கம்முன்னு கீழே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு பேசுவாங்க. ஒருவேளை இந்த பங்கு மேல் நோக்கி ஏறிடுச்சுன்னா பரவாயில்ல, நீ வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டினது ரொம்ப சரியான வேலை தான் அப்படின்ற மாதிரியும் பேசுவாங்க. ஸோ இந்த ஹெச்சிஎல் டெக் அப்படின்ற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இப்போ ரொம்ப பரபரப்பாக இந்த பங்கினுடைய விலை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமா, இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் மிக அற்புதமாக 2 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி 1300 to 1700, மறுபடியும் 1400 to 1700 பக்கத்தில் வந்து 2 ரவுண்டு அருமையாக போயிருக்கு. என்னப்பா நம்மளை அலற விட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி இந்த கேஇசி இன்டர்நேஷ்னல் லிமிடெட் அப்படின்ற பங்கு தொடர்ந்து 52 வீக் லோ பக்கத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் எப்படியா பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த 2025 ஒரே ஒரு ரவுண்டு போன பங்கு தான் இந்த கேஇசி இன்டர்நேஷ்னல் ரவுண்ட் அப்படின்ற பங்கு. இனி இன்னும் 1.5 மாதம் முடியக்கூடிய தருணத்தில் இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர்த்துக்கு ஆவலாக இருக்குது. ஸோ இந்த கேஇசி இன்டர்நேஷ்னல் தன்னுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் போன குவார்ட்டரோடவும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அதிகமான ரிசல்ட் என்பதான் வெளியிட்டிருக்கு. ஸோ இந்த கேஇசி இன்டர்நேஷ்னல் பங்கு என்னையா நீ இப்படி 165 கோடியெல்லாம் லாபம் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்க, ஆனால் ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிருக்க, அட போப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையில தான் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. இன்னொரு பங்கு வோல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு. இந்த பங்குனும் சமீபத்தில் இதுக்கு முன்னாடி அவன் எவ்வளவு லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அதே அளவில் தான் லாபம் பண்ணியிருக்கான். லாபமெல்லாம் இன்க்ரீஸ் எல்லாம் பண்ணி தரவே இல்லை. ஸோ இந்த பங்கினுடைய விலையும் 52 வீக் லோவில் இருக்குது. இதுதான் 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய சில பங்குகளினுடைய தகவல்கள். நன்றி, வணக்கம்.